ஒரு பொண்ணு தன்னோட முழு பலத்தையும் போட்டு ஒரு இரும்பு கதவை திறந்து அடுத்த நொடியே பாராசூட் கூட இல்லாம கீழே இருக்கிற பாலைவனத்துல குதிக்கிறா. இத பார்த்த அந்த ஆளுக்கு ஒரே ஷாக். ஆனா அவனும் உடனே விமானத்துல இருந்து குதிச்சு அவளை பின்தொடர்ந்து போறான். கீழே விழுற ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருந்ததால அவனால அந்த பொண்ணை உடனே பிடிக்க முடியல. வேற வழி இல்லாம 2 பேரும் பாலைவனத்து மணல்ல வேகமா வந்து விழுறாங்க. நல்ல வேளையா இவங்க சாதாரண மனுஷங்கள்ல. அந்த இடி அவ்வளவுதான், மணல் மட்டும்தான் சிதறிச்சு. ஏன் கீழே குதிச்ச இன்னும் அந்த ஆளு அவகிட்ட கேட்கும் போதே அவனோட காலுக்கு கீழே மணல் சரிஞ்சு அவன் பாலைவனத்துக்குள்ளேயே விழுந்துறான். இத பார்த்து அவளும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவனை காப்பாத்த குதிக்கிறா. ஆச்சரியமா அந்த மணலுக்கு கீழே ஒரு பெரிய குகையே மறைஞ்சு இருந்துச்சு. 2 பேரும் இயற்கையா அமைஞ்ச சறுக்கு பாதை ஸ்லைடு வழியா வேகமாக கீழே போறாங்க. குறுகலான பாதையை கடந்து போன அந்த பொண்ணு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல பள்ளம் விழ போறா. கரெக்டா அந்த நேரத்துல அந்த ஆளு அவளை கையை பிடிச்சு மேல இருந்த ஒரு மேடைக்கு தூக்கி போடுறான். அப்புறம் அவனும் பாறைகளுக்கு இடையில காலை மாட்டி மேல ஏறி வந்துடுறான். 2 பேரும் சமமான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த இடம் இதுதான் தெரியுது. கடல் தேவனோட மும்முனை குத்திட்டிய ட்ரைடன்ட் கண்டுபிடிக்கத்தான் அவங்க இத்தனை குகைகளையும் இடங்களையும் தேடினாங்க. ஆனா இப்போ எதிர்பாராம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு பழங்கால மேடை கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன் கையில இருந்த ஒரு மந்திர பொருளை ஆர்டிஃபேக்ட் அந்த மேடையில வச்சதும் அது அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே ஒரு ரொம்ப பழமையான மன்னன் ஒருத்தன் அங்கே தோன்றி அந்த மும்முனை குத்திட்டி எங்க இருக்குன்னு அவங்களுக்கு வழி சொல்றான்.